எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறதுனா 10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஓகேவா. மரங்கள் கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்படுதுன்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை தான் எடுக்கப்படுகிறது. கால்நடை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறதுனா 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் எடுக்கப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்படுதுன்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் எடுக்கப்படுகிறது. ஹஸ்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவரையான சாணக்கியர் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொல்லியிருக்காரு. முகலாயர் காலத்தில் அபுல் பாசல் அவர் அயனி அக்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொல்லியிருக்காரு. யாருன்னா முகலாயர் காலத்தில் அபுல் பாசல் எழுதிய நூல் தான் அயனி அக்பரி. அந்த அயனி அக்பரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. 1872 முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1872 முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இது தவறான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1872 முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இது தவறானது. 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது கணக்கெடுப்பு அப்படின்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனாவது கணக்கெடுப்புனா 7வது கணக்கெடுப்பு அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் என்ன பண்ணுறதுனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவில் மக்கள் தொகை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.21 பில்லியன் 1.21 பில்லியன் அல்லது 121 கோடி. ஓகேங்களா, இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது 2011 படி. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 136 கோடி. தற்போது மக்கள் தொகை மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 136 கோடி மக்கள் இருக்காங்க. 2001 2011 மக்கள் தொகையோட அதிகரிப்பு சதவீதம் எழுதுனா 17.7%. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இது மாநிலங்களில். யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் டெல்லி. குறை லட்சத்தீவு. லட்சத்தீவு. நகர்ப்புறத்தில் அதிகம் என்னென்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா. குறை லட்சத்தீவு அப்படிங்கிறாங்க. கிராமப்புறத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறை என்னென்னா லட்சத்தீவு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் கல்வி. 2011 இந்தியாவோட எஜுகேஷன் என்னென்னா 74.04%. ஓகேங்க, 74.04%. இது ஆண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80.09%. பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 64.06%. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேரளா. குறைவான 94%. குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகார். 61.8%. மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் தான் என்ன பண்ணாங்கன்னா வாழ்கின்ற மக்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை பற்றி கணக்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி எத்தனை பேர்னா 382 பேர். ஓகேங்களா. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். 11.02 பேர். யூனியன் டெரிட்டரியில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் டெரிட்டரி எதுனா டெல்லி. குறை என்னென்னா அருணாச்சல் பிரதேசம் 17 பேர். அருணாச்சல பிரதேசம் 17 பேர். அடுத்து பாலின விகிதம் 6:. 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலின விகிதம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பாலின விகிதம் 2011 படி 940 பேர். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா. 1000 பேருக்கு 1000 ஆண்களுக்கு 1084 பேர் இருக்காங்க கேரளா. குறை ஹரியானா 879 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்னா பாலின விகிதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா. குழந்தை பாலின விகிதம், அதாவது குழந்தை பாலின விகிதம் பார்த்துட்டிங்கன்னா 0லேருந்து 6 வயது வரை தான் என்ன பண்ணாங்கன்னா குழந்தை பாலின விகிதம் கண்டுபிடிப்பாங்க. 2011 பார்த்துக்கிட்டிங்கன்னா 919 பேர். அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னா அருணாச்சல் பிரதேசம் 972 பேர். குறை ஹரியானா 834 பேர். ஓகேங்களா. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் இது. ஓகேங்களா. ஷார்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.